சிவ ஜெயந்தியை பற்றி சொல்கிறேன். இந்த சிவ ஜெயந்தியை ரொம்ப கோலாகலமாக நீங்கள் வந்து கொண்டாடுங்க. சிவனுடைய கோயிலில் அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க. அதனால் சிவனுடைய கோயிலில் போய் சிவனுடைய வாழ்க்கை வரலாறு அன்றைய நாளில் முக்கியமாக எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி சொல்லுங்க. சிவபாபாவுடைய பிறந்த நாள் ஜெயந்தி தான் கொண்டாடப்படக்கூடியது. ரொம்ப மகிமை நிறைந்தது. வேறு யாருடைய ஜெயந்தியும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் சோழி போல இருக்கக்கூடியவர்களை வைரம் போல மாற்றக்கூடியவர். அப்போ அப்போ அவர் எப்போ வராரு, எப்படி வராரு, ஜெயந்தி பிறந்த நாள்னு அவரோட சொல்கிறோன்னா அவர் இங்கே வந்திருக்கணும் தானே. அப்போ ஒருத்தராக இருக்கணும், ஒரு டைமில் அவர் வந்திருக்கணும். அப்போ அவரை சர்வ வியாபின்னு எப்படி சொல்கிறது? அப்போ சிவ ஜெயந்தியில் முக்கியமாக இந்த விஷயத்த எல்லாருக்கும் புரிய வைங்க. சிவன் சர்வ வியாபி இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியவராக இருந்ததுன்னா அவருக்கு பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்போ இதை புரிய வைங்கன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, அவர் சிவனையும் சங்கரையும் ஒன்றாக்கிட்டாங்க. சங்கரை வந்து என்ன காமிச்சிட்டாங்க? அவர் 3வது கண்ணை திறந்தா உலகத்தை அழிக்கக்கூடியவர்னு காமிச்சிட்டாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருக்கு மகிமை கிடையாது. மகிமை வந்து சிவ் பாபாவுக்கு தான். அவர் நிராகாரராக இருக்கார், ஒளி ஜோதியாக இருக்கார். இதெல்லாம் அவரை பற்றி புரிய வைங்க. ஒளி ஜோதியாக நிராகாரம் இருக்கக்கூடிய அவருக்கு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறது? அப்போ ஏதோ ஒரு நாளில் அவர் இங்கே வந்திருக்கணும். எப்படி வராரு? பிரம்மாவோட உடலில். இதெல்லாம் புரிய வைங்க. இப்போ நிராகாரருக்கு மகிமை, உடலே இல்லாதவருக்கு மகிமைனா அப்போ அவரோட மகிமை எவ்வளோ உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து என்ன காரியம் செய்தார்? ஒரு உடலை எடுத்து தான் காரியம் செய்திருப்பார். அவரை ஞானக்கடல்னு சொல்கிறோன்னா ஞானத்தை கொடுத்துருப்பார். அவரை அன்பு கடல்னு சொல்கிறோன்னா அன்பை கொடுத்துருப்பார். அமைதி கடல்னு அமைதியை கொடுத்துருப்பார். அப்படி எல்லாத்த அவருடைய மகிமையை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் சிவனோட கோயிலுக்கு போய் சிவனுக்கு மட்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறை மட்டும் புரிய வைங்க. அதாவது நீங்கள் லக்ஷ்மி நாராயண் கோயிலில் போயிட்டு சிவனை புரிய வச்சிங்கன்னா கேட்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு லக்ஷ்மி நாராயணோட வாழ்க்கை கதையை மட்டும் சொல்லுங்கள். இப்படி எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து அவங்களுக்கான சேவையை, அந்த பக்தர்களுக்கான சேவையை யுக்தியோட பண்ணுங்க. யுக்தியாக நீங்கள் எதையும் பண்ணலை. நான் இந்த கோயிலில் போய் அவரை பற்றி சொல்கிறது, அந்த கோயிலில் போய் இவரை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதனால் யுக்தியாக நடந்துக்கணும் சேவையில் கூட அப்படிங்கிறதையும் பாபா நமக்கு சொல்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்கும் போதும் ரொம்ப யுக்தியாக மற்றவங்களுக்கு வந்து புரிய வைங்கன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபா வந்து வரும்போது தான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி கொண்டாடப்படுகிறது. மற்றவங்க எல்லாம் வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றுறாங்க. ஆனால் பாபா வந்து ஆத்ம தீபத்தை ஏற்றுறாரு. ஆத்மாங்கிற தீபம் உங்களோடது எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ அப்படின்னா அதுக்குள்ளே சுகம், சாந்தி, தூய்மை, இந்த ஒரு தன்மையெல்லாம் வந்திருக்கு. இதோட ஆதாரத்தில் ஞானம்ங்கிற நெய்யை ஊற்றுறதுனால. அவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா இருள் வந்துடும், என்ன பண்ணுறாங்க? நெய்யை ஊற்றி ஊற்றி விளக்கு ஏற்றுறாங்க. ஆனால் அந்த இருள்ங்கிறது எங்கே இருக்குது? இந்த ஸ்தூலமான இருள் இல்லை, ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய இருள். இப்போ அந்த தீபத்தை பாபா வந்து ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ துக்கம், அசாந்திங்கிற இருள்லாம் நம்மளை விட்டு போயிடுதுன்னு சொல்கிறாரு பாபா. மேலும் சொல்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் எல்லாருக்குமே இந்த சர்வவியாபி இல்லைங்கிற ஞானத்தை புரிய வைத்து சிவ ஜெயந்தியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுங்கன்னு சொல்கிறேன். வாங்க பாபாவோட முழுமையான முறையை கேட்குறேன். ஓம் சாந்தி. 9/2/2024 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தி அன்று நீங்கள் மிகவும் கோலாகலமாக நிராகார தந்தையின் வாழ்க்கை வரலாறை அனைவருக்கும் கூறுங்கள். இந்த சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றதாகும். கேள்வி: பிராமணர்களாகிய உங்களின் உண்மையிலும் உண்மையான தீபாவளி எப்பொழுது மற்றும் எப்படி? பதில்: உண்மையில் சிவ ஜெயந்தி தான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான தீபாவளி ஆகும். ஏனென்றால் சிவ் பாபா வந்து ஆத்மாக்களாகிய உங்களின் தீபத்தை ஏற்றுகிறார். ஒவ்வொரு வீட்டு தீபமும் எரிகிறது என்றால் ஆத்ம தீபம் எரிகிறது. அவர்கள் ஸ்தூல தீபத்தை ஏற்றுகிறார்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான தீபம் சிவ் பாபா வருவதால் எரிகிறது. ஆகையால் நீங்கள் மிகவும் கோலாகலமாக சிவ ஜெயந்தியை கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். மேலும் பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள், ஃபாரின்ல இல்லை. ஒருவருடைய ஜெயந்தி தான் கொண்டாடப்படுகிறது. பிறகு அவரை சர்வவியாபி என்றும் கூறுகிறார்கள். இதே பாரதத்தில் அவருக்கு பர்த்டே கொண்டாடிட்டு அவர் எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிட்டு சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. அனைவரின் ஜெயந்தியையும் கொண்டாட முடியாது. சிவ ஜெயந்தினா ரொம்ப புகழ் வாய்ந்தது கொண்டாடுறாங்க. அது போல் எல்லாரோடதையும் செய்ய முடியாது.
ஜெயந்தி என்பது கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது கொண்டாடப்படுவது. ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள் கூட கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் 88வது ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். சிவ ஜெயந்தி 88வதுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி என்றால் பிறந்து 88 வருடங்கள் ஆகிவிட்டது. சிவபாபா பிறந்து 88 வருடங்கள் இந்த பூமிக்கு வந்து. பிறந்த நாள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது. இந்த நாள் இவர் கர்ப்பத்திலிருந்து வந்தார், தாயோட கர்ப்பத்திலிருந்து வந்தார்னா அதுதான் பிறந்த நாள். இப்பொழுது நீங்கள் சிவபாபாவிற்கு 88வது ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் இவரோ நிராகாரர், உடலே இல்லை, அம்மாவோட கர்ப்பத்தில் அதனால வரவும் இல்லை. இவருடைய ஜெயந்தியை எப்படி நடைபெறும்? இவருக்கு எப்படி பர்த்டே? பெரிய பெரிய மனிதர்களுக்கு அழைப்பிதழ் எல்லாம் செல்கின்றது, எப்படி ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என யாராவது கேட்கிறார்களா? அவரை வந்து சிவனை ஒரு மனித உடல்லே காண்பிக்கல. கோயிலில் போனால் அவர் ஒரு லிங்கமாக தான் இருக்கார். அவர் எப்படி பிறந்தார், சிவ ஜெயந்தி கூப்பிடுறீங்க அப்படின்னு யாரும் கேட்குறாங்களா? அவர் எப்போது எப்படி பிறந்தார், பிறகு அவருடைய சரீரத்திற்கு என்ன பெயர் வைத்தீர்கள்? ஆனால் இதெல்லாம் கல்புத்தி உடையவர்களாக இருப்பதால் ஒரு பொழுதும் கேள்விகளை கேட்பதில்லை. ஏன்னா புத்தி எதையும் யோசிக்கிறது இல்லைங்கிறது. நீங்கள் அவர்களுக்கு அவர் நிராகாரர், அவருடைய பெயர் சிவன் என்று தெரிவிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கிறார். நீங்கள் சாலிகிராமமான குழந்தைகள், இந்த சரீரத்தில் சாலிகிராமம் இருக்கிறது அப்படின்னா ஆத்மா என்ன நீங்கள் அறிகிறீர்கள். பெயர் சரீரத்திற்கு தான் வைக்கப்படுகிறது. அவர் பரமாத்மா சிவன் ஆவார். இப்போது நீங்கள் எவ்வளவு கோலாகலமாக நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோலாகலமாக புரிய வைத்து கொண்டாடுகிறீர்கள் சிவ ஜெயந்தியை. சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசமாவது தான் அவருடைய ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பரமாத்மா சிவன் பிரம்மாங்கிறவருடைய உடலில் டைரக்டாக பிரவேசம் ஆகிறது தான் அவருடைய பிறந்த நாள். அவருடைய நாள் நேரம் எதுவும் இல்லை. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கின்றேன் என்று அவரே கூறுகிறார். ஆனால் எப்பொழுது எந்த நேரத்தில் என்பதை சொல்வதில்லை. ஏன் அந்த ஜோதியானவர் கரெக்டாக இந்த டைமு இந்த நாள் அப்படிங்கிறத சொல்கிறதில்லை. நாள் நேரம் போன்றவைகளை கூறினால் இந்த தேதி என்றும் கூறலாம். இவருக்கு ஜாதகம் எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஜாதகம் எல்லாம் இருக்கா? இல்லை. உண்மையில் எல்லோரையும் விட இவருடைய ஜாதகம் மிக உயர்ந்தது. அவர் பாக்கிய விதாத்தா, எல்லாருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறவர். எல்லோரையும் விட இவருடைய கடமையும் மிகவும் உயர்ந்தது. பிரபுவே உன்னுடைய மகிமை அளவு கடந்தது என்று பாடுகிறார்கள். கண்டிப்பாக ஏதாவது செய்திருப்பார் அல்லவா? அதனால தானே பக்தியில் அவர் புகழ் அவ்வளோ பாடுறாங்க. பல பேருடைய மகிமை பாடப்படுகிறது. நேரு, காந்தி போன்றவர்களுடைய மகிமை கூட ரொம்ப புகழாக பாடப்படுகிறது. ஆனால் இவருடைய மகிமையை யாருமே சொல்ல முடியாது. கரெக்டாக அவர் தான் சொல்ல முடியும். அவர் ஞானக்கடல், அமைதியின் கடல் என நீங்கள் தான் புரிய வைக்கிறீர்கள். எப்போ ஞானம் வந்து சொன்னார் ஞானக்கடல்னு சொல்கிறதுக்கு? எப்படி அமைதி கொடுக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்கிறார். அவர் ஒரே ஒருவர் தான். பிறகு அவரை எப்படி சர்வவியாபி என்று கூற முடியும்? ஆனால் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. மேலும் நீங்கள் தான் கொண்டாடுகிறீர்கள் என்றால் யாரும் கேட்க துணிவதில்லை. நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு யாரும் கேட்டு புரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லை. மேலும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் சிவ ஜெயந்தியை, மகிமை என்பது பாடப்படுகிறது என்றால் கண்டிப்பாக யாராவது வந்து போயிருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒருத்தரோட மகிமையை பாடுறோம் ஒரு இடத்துலன்னா அவர் அங்கே வந்திருக்கணும், ஏதாவது செய்திருக்கணும். அநேக பக்தர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அரசாங்கம் ஏற்கவில்லை என்றால் பக்தர்களும் சாது சன்னியாசிகள் குருக்கள் இவர்களுடைய தபால் தலை கூட வெளியிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிடுறாங்க. அரசு எப்படி இருக்கிறதோ அப்படி பிரஜைகளும் இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் வாழ்க்கை வரலாறு நன்றாக புரிய வைத்துள்ளது. எப்படி நேரு காந்தி பற்றியெல்லாம் மகிமையை புரிஞ்சுட்டு ஸ்டாம்ப் உருவாக்குறாங்க, அவங்களோட புகழுக்காக அதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த புகழ் பரமாத்மாவோடது என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சிவ ஜெயந்தி வைரம் போன்றது என்பது மற்ற அனைவருக்கும் தெரியாது. மற்ற அனைவரினுடைய வாழ்க்கையும் சோழியை போன்றது தான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தையை வந்து சோழியை வைரம் போல மாற்றுகிறார். தந்தை மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணரும் இவ்வளவு உயர்வாக ஆகியிருக்கிறார். ஆகவே அவருடைய பிறவி வைரம் போன்றது என்று பாடப்படுகிறது. யாரோடது? சிவபாபா. ஸ்ரீகிருஷ்ணரை அது போல உயர்வாக்குனது அவர் தானே. சோழியை போன்றிருக்கும், பிறகு வைரம் போன்று பாபா மாற்றுகிறார். இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவரை, அதாவது ஸ்ரீகிருஷ்ணனை உலகத்திற்கே இளவரசனாக யார் மாற்றியது? சத்தியுகத்தில் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் எப்படி ஆனார்? இதையெல்லாம் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுகிறார்கள். தாயின் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்திருக்கிறது. அவரை கூடையில் வைத்து எடுத்து செல்கிறார்கள். பிறகு கிருஷ்ணர் உலகத்திற்கே இளவரசராக இருந்தார்.
பிறகு அவர் எதற்காக பயப்பட வேண்டும்? அவரை எதுக்கு பத்திரப்படுத்தி அவரை யாராவது கொலை பண்ணிடுவாங்கன்னு பயந்து பத்திரமா எடுத்துட்டு போனாங்களே! அதெல்லாம் ஏன் செய்யணும் அவசியம் இருக்கா? அங்கே கம்சன் போன்றவரெல்லாம் எங்கிருந்து வந்தனர்? அவர் சொர்க்கத்துக்கு இளவரசன். சொர்க்கத்தில எங்க வந்து அசுரன் வந்தாரு? இந்த விஷயங்கள் எல்லாம் அனைத்து சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதையா சொல்லிட்டாங்க அப்படின்னா. இப்பொழுது நீங்கள் நன்றாக இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும். புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்திகள் வேண்டும். அனைவரும் ஒன்று போல படிக்க வைக்க முடியாது. யுக்தியாக புரிய வைக்காததால் மேலும் சேவையில் தடை ஏற்படுகிறது. யாராவது போயிட்டு யுக்தியா புரியாம டைரக்ட்டா எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா, அவங்க குழம்பி போய் என்ன எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றீங்க? பக்திக்கு எகெயின்ஸ்டா சாஸ்திரங்கள நீங்க வந்து தவறா சொல்றீங்க. அந்த மாரி சொல்லிடக்கூடாது. ரொம்ப யுக்தியா பாபா கத்துக்கணுங்கிறார் சொல்றதுக்கு. இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால், நிச்சயமாக சிவனின் மகிமையை தான் சொல்வார்கள். காந்தி ஜெயந்தி அன்று காந்தியின் மகிமை தானே செய்வார்கள். வேறு எதுவும் நினைவில் இருக்காது. இப்பொழுது நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் என்றால், கண்டிப்பாக அவருடைய மகிமைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது வாழ்க்கை சரித்திரம் என்பது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த நாள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுங்கள். அவரை பற்றியே சொல்லுங்கங்கிறார். சிவ ஜெயந்தி எப்படி ஆரம்பமாகிறது? எப்படி பிறந்தாரு? என்ன செய்தாரு? அவர் என்ன செய்ததுனால இவ்வளோ புகழ் இருக்கு? யார் மூலமா செய்தாரு? இதெல்லாம் அவரை பத்தி எல்லாமே சொல்லுங்க. சிவ ஜெயந்தி எப்படி ஆரம்பமாகியது என்று யாரும் கேட்பதில்லை என்று பாபா கூறுகிறார். அதை பற்றி எந்த வர்ணனையும் இல்லை. அவருடைய மகிமைகளோ அளவு கடந்ததாக இருக்கின்றது. அப்புறம் அபாரமானதுன்னு சொல்றாங்க. பிரபுவே உங்களுடைய மகிமை அப்புறம் அபாரமானது. சொல்லி வந்து முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இருக்கு. சிவனை போலாநாத் என்று கூறி மகிமைகள் செய்கிறார்கள். கள்ளம் கபடமற்றவர், ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவரோ கள்ளம் கபடம் இல்லாதவராக இருக்கின்றார். அவரை சிவசங்கர் என்றும் கூறுகிறார்கள். சிவனும் சங்கரையும் ஒன்னாக்கிட்டாங்க. சங்கரரை போலாநாத் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் போலாநாத் சங்கர் கிடையாது. கண்ணை திறந்ததும் உலகம் அழிந்து விட்டது என்று அவருக்கு கூறுகிறார்கள். 3வது கண் இருக்கும். அதை திறந்தார்னா உலகத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டாருங்க. அப்படி சொல்லிட்டு எப்படி கள்ளம் கபடமற்றவர்னு சொல்ல முடியும்? யாருக்காக சொல்லியிருக்காங்கன்னு யோசிக்கணுங்க. ஊமத்தை சாப்பிடுகிறார் என்றால் அவருக்கு எப்படி போலாநாத் என்று கூற முடியும்? ஏன் அந்த கசப்பான பொருளை சாப்பிடுறவர்? ஒரே ஒருவருக்கு தான் மகிமை என்பது இருக்கின்றது. யாரு? சிவபாபாவுக்கு தான். நீங்கள் சிவனுடைய கோயிலுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். அங்க நிறைய பேர் வருகிறார்கள் என்றால் சிவனின் வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும். கள்ளம் கபடவர் அற்றவர் சிவபாபா என்கிறார்கள். இப்பொழுது சிவன் மற்றும் சங்கரருக்குள்ள வித்தியாசங்களை கூட நீங்கள் தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். சிவன் கோவிலில் சிவனுக்கு பூஜை நடக்கிறது. எனவே நீங்கள் அங்கு சென்று சிவனின் வாழ்க்கை கதையை கூற முடியும். வாழ்க்கை கதையை கேட்டு பிறருக்கு எப்படி கூறுவார்கள் என மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆச்சரியமான விஷயம் என புரிந்து கொள்ள பலரும் வருவார்கள். அழைப்பை ஏற்று வருபவர்களுக்கு நாங்கள் நிராகார பரம்பிதா பரமாத்மாவின் கதையை கூறுகிறோம் என்று கூறுங்கள். காந்தி போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கிறார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் சிவனுடைய மகிமையை செய்தீர்கள் என்றால் மனிதர்கள் புத்தியிலிருந்து சர்வவியாபி என்ற விஷயம் பறந்து போகும். இப்போ சிவ ஜெயந்தியில் முக்கியமாக பாபா புரிய வைக்க நினைக்கிறது என்னன்னா, அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்கன்னா கண்டிப்பாக அவர் சர்வவியாபி கிடையாது. இதை எல்லாருக்கும் அன்னைக்கு புரிய வைங்க. ஒருவரின் மகிமை இன்னொருவரை போன்று இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். மண்டபத்தை கட்டுகிறார்கள் அல்லது படக்கண்காட்சி வைக்கிறார்கள் என்றால் அது ஒன்றும் சிவனின் கோவில் கிடையாது. உண்மையிலும் உண்மையான சிவனின் கோயில் இதுதான் என்று நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மா எங்க வராரோ அதுதான் சிவனோட கோயில். ஏனெனில் இங்குதான் படைக்கக்கூடியவர் வந்து படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதனால மதுபன் தான் உண்மையான சிவன் கோயில். படைக்கக்கூடியவரின் வாழ்க்கை கதை அல்லது வரலாற்றை கூறுவோம் என நீங்கள் எழுதலாம். இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதுங்க. எல்லா பாஷையிலும் எழுதுங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோங்கிற. பெரியவர்களிடம் செல்லும் போது இவர்கள் யார் பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறார்களே என்று ஆச்சரியப்படுவார்கள். படைப்பை பற்றி கூறினீர்கள் என்றால் பிரளயம் என்பது நடந்தது, பிறகு புதிய படைப்பு படைக்கப்பட்டது என நினைப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை என்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உலகம் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போயிட்டு அப்புறம் புழு பூண்டுலேருந்து ஆரம்பித்து வந்தது குரங்கிலிருந்து மனிதன் அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாங்கிற. பாபா பதீத்தமானவர்களை வந்து பாவனமாக மாற்றுகிறார் என்றால் மனிதர்கள் அதிசயப்படுவார்கள். சிவனுடைய கோவிலுக்கு நிறைய பேர் வருவார்கள். ஹால் அல்லது மண்டபம் பெரியதாக இருக்க வேண்டும். அப்படி எடுத்து சேவை பண்ணணும். நீங்கள் ஊர்வலம் நடத்துகிறீர்கள், அதில் கூட லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்படி உருவாகியது என அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நிராகாரரான சிவபாபா. இந்த ராஜயோகத்தை அவர்தான் கற்பிக்கிறார்.
எப்படி சிவனின் கோவிலுக்கு சென்று புரிய வைக்கலாம் என்று நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். சிவனின் கோயிலில் அதிகாலையில் பூஜை செய்கிறார்கள். மணி கூட காலையில் அடிக்கிறார்கள். சிவபாபாவும் அதிகாலை நேரத்தில் வருகிறார். நள்ளிரவு என கூற மாட்டோம். அதிகாலைனா அந்த அமிர்த வேலை. அச்சமயம் நீங்கள் ஞானம் கூட முடியாது. ஏன்னா அந்த டைமில் போயிட்டு நம்ம பூஜை நடக்கிற டைமில் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் அப்பொழுது தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இருப்பினும் இரவில் மனிதர்களுக்கு நேரம் கிடைக்கிறது. எல்லா விளக்குகள்லாம் எரிகின்றது. நன்கு வெளிச்சம் ஏற்பாடு செய்ய வேண்டும். கோவில் அந்த மாதிரிலாம் ஏற்பாடு செஞ்சு ஹால் எடுத்து புரிய வைங்கிறார். சிவபாபா ஆத்மாக்களாகி உங்களை எழுப்புகிறார். இதுதான் உண்மையான தீபாவளி. ஒவ்வொருவருடைய வீட்டு தீபமும் எரிகிறது. அதாவது ஆத்ம ஜோதி எரிகிறது. ஆத்ம ஜோதி எரிகிறதுனா என்ன? ஆத்மாக்குள்ள சுகம் வருது, சாந்தி வருது, தூய்மை வருது, சக்தி வருது. அதுதான் ஆத்ம தீபம் எரிந்து கொண்டிருக்கு. அவர்கள் வீட்டில் ஸ்தூல தீபத்தை ஏற்றுகிறார்கள். ஆனால் இதுதான் தீபாவளியின் பொருளாகும். ஆனால் சிலருடைய தீபங்கள் முற்றிலும் எரிவதில்லை. நம்முடைய தீபம் எப்படி எரிகிறது என உங்களுக்கு தெரியும். யாராவது இறந்து விட்டால் இருள் ஏற்பட்டு விடக்கூடாது என தீபம் ஏற்றுகிறார்கள். வீட்டில் டெய்லி ஏற்றி வைப்பாங்க. ஆனால் முதலில் ஆத்ம தீபத்தை ஏற்ற வேண்டும். இங்கே இருள் இல்லை வீட்டில். ஆனால் ஆத்மாக்குள்ள துக்கம் இருக்குது, அசாந்தி இருக்குன்னா, சக்தி இல்லாமல் பலவீனமாக இருக்குன்னா அதுதான் இருள். அப்போ அங்கே என்ன கொண்டு வரணும்? சுகம், சாந்தி, தூய்மை. அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்போது தான் இருள் இல்லாமல் இருக்கும். இல்லை என்றால் மனிதர்கள் ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள். ஆத்மா நொடியில் ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். இருள் போன்ற விஷயங்கள் இங்கே இல்லை. ஸ்தூலமான இருள் பற்றி இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் ஒரு பழக்கமாகும். நெய் தீர்ந்ததும் தீபம் அணைந்து விடுகிறது. இருளின் பொருள் எதுவும் அவர்களுக்கு புரிவதில்லை. முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு உணவளிப்பதின் பொருளையும் அவர்கள் அறிவதில்லை. அவங்க எப்படி வர்றாங்க? அந்த ஆத்மாக்கள் சரீரம் விட்டு அவங்கள திரும்பி ஒரு பிராமண உடலில் கூப்பிடுறாங்க. முன்பு ஆத்மாக்களை அழைத்தார்கள், ஏதாவது கேட்டார்கள், ஏதாவது சொல்லிட்டு போகலைன்னா அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. இங்கு கூட வருகிறார்கள். சில நேரங்களில் ஏதாவது கூறுகிறார்கள். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்றால் ஆமாம் என்பார்கள். நிச்சயமாக இங்கிருந்து யார் போகிறார்களோ அவர்கள் நல்ல வீட்டில் பிறப்பார்கள். அதாவது பிகேஸ் கூட சரீரம் விட்டவங்கள திரும்பி என்ன பண்ணுறாங்களாம், கூப்பிட்டாங்களாம். அந்த காலத்தில் இன்னொரு சந்தேஷோட உடலில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போனவங்க எல்லாருமே பிகேஸா நல்ல வீட்டில் போயிட்டு நல்ல பிறவியை தான் அவங்க எடுப்பாங்கன்னு பாபா சொல்கிறார். நிச்சயமாக அக்ஞானி வீட்டில் தான் பிறப்பார்கள். ஞானி வீடு எல்லாமே இருக்க முடியாது. ஞானி வீட்டில் பிறக்க முடியாது. ஏன்னா அக்ஞானியை ஞானத்தை கூட்டிகிட்டு வரணும். அதுக்காக சேவை பண்ணுறதுக்காக பிறப்பாங்க. ஏனென்றால் ஞானி பிராமணர்கள் விகாரத்தில் ஈடுபட முடியாது. அவர்கள் பவித்திரமாக இருப்பார்கள். ஞானி வீட்டில் எப்படி பிறக்க முடியும்? தூய்மையாக இருக்கிறவங்க எப்படி கலியுகத்தில் பிறவி கொடுக்க முடியும்? அதனால அப்படி பிறக்க முடியாது. மற்றபடி நல்ல சுகமான வீட்டில் சென்று பிறப்பார்கள். எப்படி இறுதியான மனநிலை இருக்கின்றதோ அப்படியே அடுத்த பிறப்பு என்று விவேகம் கூறுகிறது. அந்தமதி சோகதி. பிறகு அங்கே தனது பொலிவை காண்பிக்கிறார்கள். அதாவது தன்னுடைய குணம், சக்தியை வெளிப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. பிகேஸாக இருக்கக்கூடியவங்க சரீரம் விட்டுட்டு போனால் அவங்களுக்குள்ள நல்ல குணம் இருக்கும், நல்ல தன்மை, ஞானம் இருக்கும், உண்மை இருக்கும். எல்லாத்தையும் அவங்க ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே பேச முடியாது. கொஞ்சம் பெரிதானதும் ஞானத்தின் அழகை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். சின்னதாக இருக்கும் போது எதையும் சொல்ல முடியாது, வெளிப்படுத்த முடியாது. எப்படி சிலர் சாஸ்திரங்களின் சன்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள் என்றால் சிறிய வயதிலேயே அதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அவ்வளோ மந்திரங்கள்லாம் அவ்வளோ அழகாக சின்ன குழந்தை சான்ஸ்கிரிட்டில் படிக்கும். ஏன்னா அந்த சன்ஸ்காரம் போன பிறவியிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது போன்று இங்கிருந்து கூட ஞானத்தை எடுத்து சென்றார்கள் என்றால் கண்டிப்பாக அதன் மகிமை வெளிப்படும். சின்ன வயசுலேயே நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி குணமும் இருக்கும். நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். அவர்கள் எந்த பொருளையும் புரிந்து கொள்வதில்லை. ஒருவேளை அவர் சர்வவியாபி என்றால் ஜெயந்தி எப்படி கொண்டாட முடியும் என கேட்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், சத்குருவாக இருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்து ஸ்ரீ அகால் என சீக்கியர்கள் கூட கூறுகிறார்கள். ஏன்னா பாபா இதையெல்லாம் புரிய வைக்கிறார். சத்து ஸ்ரீ அகால்னா சத்தியமானது. அகால தக்துனா மரணமில்லாத சிம்மாசனம். ஆத்மாவுக்கு ஒரு உடலை விட்டால் இன்னொரு உடல் அப்படி கிடச்சிட்டே இருக்கும் மாறி மாறி. ஒரு சரீரத்தை விட்டு விட்டு இன்னொன்று சரீரத்தை ஆத்மா எடுக்கின்றது. ஆகவே பிறப்பு இறப்பு என கூறப்படுகிறது. ஆத்மா அதே தான், ஆனால் இன்னொரு உடலை எடுக்கின்றது. அதே ஆத்மா தான் உடலை மாற்றுது. ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கிறது. கல்பம் முடிகின்ற போதுதான்
தான் யார் என்பதையும் எப்படி இவருக்குள் பிரவேசம் நான் அறிகின்றேன் என்பதையும் சிவபாபா தெரிவிக்கிறார். இதன் மூலம் நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் சொன்னாதான் நம்மை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும், அவரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதலில் நீங்கள் இதெல்லாம் அறியவில்லை. பரமாத்மா பிரவேசமாகிறார், ஆனால் எப்படி எப்போது இதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. புது புது விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். முன்பு 2 தந்தையை பற்றிய ரகசியத்தை யாராவது கூறினார்களா என்ன? முன்பு நீங்கள் சின்ன குழந்தைகள் போன்றிருந்தீர்கள் அப்படின்னா ஒன்றும் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது கூட பலர் பாபா நாங்கள் தங்களின் 2 நாள் குழந்தை என கூறுகிறார்கள். அப்படின்னா 2 நாளில் கூட நான் பாபாவோட குழந்தைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நான் இத்தனை நாள் குழந்தை என்று சொல்கிறார்கள். எது நடக்கிறதோ அது போன கல்பத்தை போல என்று புரிந்து கொள்கிறார்கள். இதில் மிகப்பெரிய ஞானம் இருக்கிறது. புரிந்து கொள்ள நேரமாகிறது இல்லை? இதே போல தான் போன கல்பத்திலே நடந்தது, அதே தான் இப்போ நடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிற. பிறக்கிறார்கள், பிறகு இறந்தும் போகிறார்கள். ஞானத்தை கேட்குறாங்க, விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. 2 மாதம் 8 மாதம் ஆன பிறகும் இறந்து போகிறார்கள். உங்களிடம் வருகிறார்கள், இது சரி என கூறுகிறார்கள். அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய வாரிசு. சொல்வதற்கெல்லாம் ஆம் ஆமாம் ஆமாம் சரிதான் என்றார்கள். பிறகு பிரபாவம் அடைந்து விட்டனர் என குழந்தைகள் கூட எழுதுகிறார்கள். பிறகு வெளியே சென்றதும் முடிந்து விட்டது. எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஆமான்னு சொல்கிறாங்க, சத்தியம் சொல்கிறாங்க. ஆனால் சிலருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை, வெளியே போயிட்டா எல்லா ஞானமும் பறந்துடும். அவ்வளவுதான், இறந்து போகிறது. பிறகு வருவதே இல்லை என்றால் என்னாகும்? கடைசியில் புத்துணர்வு அடைவார்கள் அல்லது பிரஜையில் வருவார்கள். அப்படி வந்துட்டு போனவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்க வேண்டும். நாம் சிவ ஜெயந்தி எப்படி கொண்டாடுகிறோம்? சிவபாபா எப்படி சத்கதி கொடுக்கின்றார்? சிவபாபா சொர்க்கத்தின் பரிசை எடுத்து வந்திருக்கிறார். நானே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன், உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றேன். பாபா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்றால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு அதிபதியாக நம்மை ஆக்குகிறார். நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று கூறுகின்றோம். எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார், ராஜயோகத்தை கற்பிக்கிறார், இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் என்று மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பாபா புரிய வைப்பதை போன்ற குழந்தைகள் புரிய வைக்க முடியாதா? புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணுங்கிற இதில் நன்கு புரிய வைப்பவர்கள் இருக்க வேண்டும். சிவன் கோவிலில் மிகவும் நன்றாக கொண்டாடுவார்கள் சிவ ஜெயந்தி. அங்கே சென்று புரிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலில் சிவனின் வாழ்க்கை கதையை கூறினால் யாருக்கும் நல்லது என்று தோன்றாது. அங்கே போயிட்டு அவங்கள பற்றி தான் பேசணும். லக்ஷ்மி நாராயண் பற்றி, சிவன் கோயிலில் தான் சிவனை பற்றி பேச முடியும். அவர்களுடைய எண்ணத்தில் இதெல்லாம் புரியாதது. பிறகு அவர்களுக்கு நன்கு புத்தியில் பதிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு நிறைய பேர் வருகிறார்கள். அவர்களுக்கும் லக்ஷ்மி நாராயண் ராதே கிருஷ்ணனோட ரகசியத்தை புரிய வைக்கலாம். 2 பேரும் ஒன்றுதான், எப்படி ஆகுறாங்க? அவர்களின் தனித்தனி கோவில் இருக்க தேவையில்லை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணரை வெள்ளை கிருஷ்ணனாக, கருப்பு கிருஷ்ணரை ஏன் பாடப்படுகிறது? அப்படியும் காட்டுறாங்க, நீளமாகவும் காட்டுறாங்க, வெள்ளையாகவும். எப்படி அப்படி ஆனார்? இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாங்கிற. கிராமத்து பையன் என்று சொல்கிறார்கள், ஆடு மாடை மேய்ப்பவர் என்று சொல்கிறார்கள். எப்படி இருக்க முடியும்? பாபா தாமும் கிராமத்து பிள்ளைதான் என எண்ணி பார்க்கிறார். தொப்பியும் இல்லை, செருப்பும் இல்லை, நாம் அப்படி இருந்தோம். பாபா எவ்வளோ சாதாரணமாக தான் இருந்தார், வாழ்ந்தார் பிரம்மா பாபா. இப்பொழுது பாபா பிரவேசமாகி இருக்கிறார் என்பது நினைவுக்கு வருகிறது. எப்படி சாதாரணமானவர்கள் தான் பாபா, சிவ பாபா பிரவேசம் ஆனார். அந்த கிராமத்து சிறுவனா அப்போ யார்? பிரம்மா பாபாவை தான் அப்படி சொல்கிறார். அதாவது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா லட்சியம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்தான் சத்கதியின் வள்ளல். நீங்கள் ராமச்சந்திரனின் வாழ்க்கை வரலாற்றை கூட தெரிவிக்க முடியும். யாரு? ராம், சீதை. அவருடைய ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது? திரேதா யுகத்தில். எத்தனை வருடங்கள் ஆகியது? இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டும். எல்லாத்தை பற்றி வாழ்க்கை வரலாறு புரிய வேண்டும். சிவனின் கோவிலில் சிவனின் வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வேண்டும். லக்ஷ்மி நாராயணுடைய கோயிலில் லக்ஷ்மி நாராயணின் மகிமையை சொல்ல வேண்டும். ராமரின் கோவிலுக்கு சென்றால் ராமருடைய வாழ்க்கை கதையை கூறுவார்கள். இப்பொழுது நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முயற்சி செய்கிறீர்கள். இந்த தர்மத்தை யாரும் ஸ்தாபனை செய்யவில்லை, எந்த மனிதனும் பண்ணல. மற்றபடி இந்து என்ற தர்மம் எதுவுமே கிடையாது. இல்லையா? ஹிந்துன்னு தர்மம் இல்லை, தேவி தேவதா தர்மம் தான். பின்னாடி எப்படி ஹிந்துஸ்தான்னு பேர் மாறதுனால ஹிந்துன்னு தர்மம் மாறிடுச்சு. மற்றபடி ஹிந்துன்னு ஒரு தர்மம் இல்லை, படைக்கப்படவில்லை. ஆனால் இதையெல்லாம் நேரடியாக கூறினால் கொந்தளிப்பார்கள், சண்டை போடுவாங்க. நீங்கள் கிறிஸ்துவர்கள் என நினைப்பார்கள். நம்ம சொல்கிறவங்கள அப்படி நினைப்பாங்க. நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், அதைத்தான் இந்து என்று கூறிவிட்டனர் என்று நீங்கள் புரிய வையுங்கள்னு சொல்கிறேன். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட், சிவ ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுங்கள். சிவபாபாவின் கோவிலில் சிவனை பற்றியும், லக்ஷ்மி நாராயண் கோவிலில் லக்ஷ்மி நாராயணை பற்றியும், ராதாகிருஷ்ணனின் வாழ்க்கை வரலாற்றையும் கூறுங்கள். அனைவருக்கும் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அறியாமை இருளில் இருந்து தப்பிப்பதற்கு ஆத்மா என்ற தீபத்தை ஞான நெய் மூலம் சதா பிரகாசமாக எண்ணி வைக்க வேண்டும். மற்றவர்களையும் அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களிலும் முழுமையானவர்களாகி நிரந்தர சேவை செய்யக்கூடிய அளவற்ற அகண்ட மகாதானி ஆக வேண்டும். பாப் தாதா சங்கமயுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் அளவற்ற அகண்ட தொடர்ச்சியா இருக்கணுங்கிற வரதானத்தை கொடுத்திருக்கிறார். யார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து அகண்ட மகாதானியாக, அதாவது நிரந்தரமா தொடர்ச்சியான சகஜ சேவாதாரியாக ஆகிறார்களோ அவர்கள் நம்பர் 1 ஆகிவிடுகிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து பக்த ஆத்மாக்களும் தானி ஆகின்றனர். தான புண்ணியம்லாம் செய்கிறாங்க, தான தர்மம். ஆனால் அளவற்ற பொக்கிஷங்களின் தானியாக ஆக முடியாது. பணம், பொருள் இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ஞானம், குணம், சக்தியை கொடுக்க முடியாது. அழியக்கூடிய பொக்கிஷங்கள் அல்லது பொருட்களை தானம் செய்கிறார்கள். ஆனால் வள்ளலின் குழந்தைகளாகி நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு நொடியும் தானம் கொடுக்காமல் உங்களால் இருக்க முடியாது. ஆனால் ஞானத்தை, குணத்தை, சக்தியை தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்லோகன், சரள சுபாவம் இருக்கும் பொழுது உள்ளார்ந்த சத்தியம், தூய்மை வெளிப்படும். சரள சுபாவம், ஈஸியான நேச்சர், கடினமாக இருக்கக்கூடாது. சரள சுபாவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, யதார்த்தமான சுபாவம், அப்போ உள்ளார்ந்த ஒரு உண்மையும் தூய்மையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி.